ஆண்டவரும் இரட்சகருமானே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தொலைக்காட்சி. 1 கொரிந்தியர் 13:12 சொல்லுகிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இன்று தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். தொலைக்காட்சியினால் ஆசீர்வாதங்களும் உண்டு, சாபங்களும் உண்டு. ஆகவே தங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் என்பதை குறித்து பெற்றோர் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் இவ்வுலகத்தோடும் உலகத்தின் ஆசாபாசத்தோடும் உலக ஆசை இச்சைகளோடும் நெருக்கமான உறவு கொண்டாடி வருவதை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய கணவன் மிகவும் வியாதிப்பட்டு அவதிப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ண என்னை வருந்தி அழைத்தார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு சென்றபோது முன் அறையில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு மோசமான நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சகோதரியின் 2 சிறு பிள்ளைகளும் அந்த மோசமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே தூங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சி பாகாலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவதைப் போல இருந்தது. அதை தாண்டி ஜெபம் பண்ணுவதற்காக அவர்களுடைய கணவன் படுத்திருந்த அறைக்கு சென்றேன். அங்கே வேறு ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அதில் ஆபாச திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சகோதரியின் கணவன் பயங்கரமான வியாதியோடு மரண தருவாயில் இருந்த போதிலும் அந்த திரைப்படத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். எங்களை ஒரு கண்ணால் பார்ப்பதும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மற்றொரு கண்ணால் பார்ப்பதுமாக மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார். முன்பு குடும்பங்களில் வேத வாசிப்பும் குடும்ப ஜெபமும் கர்த்தரை துதிக்கும் துதியும் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவை மறக்கப்பட்டு தொலைக்காட்சியின் மூலம் அருவருப்பான நடனங்களும் நாட்டியங்களும் கொடூரமான சாத்தானிய இசைகளும் நேரத்தை ஆக்கிரமித்துக் கொண்டன. தொலைக்காட்சியில் செய்தியைத்தானே கேட்கிறேன், அதில் என்ன தப்பு என்று சொல்லுகிறவர்கள் செய்திக்கு அப்பாலும் தங்களுடைய கண்களை ஓட விடுகிறார்கள். கர்த்தர் பூமியில் உங்களுக்கு கொடுத்த பொன்னான நேரத்தை வீணடிக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் காரணமாக அநேக பிள்ளைகள் தங்களுடைய படிப்பில் பின்தங்கி தோல்வி அடைந்து போகிறார்கள். கொலைகளையும் களவு செய்கிற குறுக்கு வழிகளையும் கற்றுக்கொள்கிறார்கள். பயங்கரமான பாவ பழக்கங்களுக்கும் மதுபானங்களுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமைகளாகி போகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அருவருப்பான நிகழ்ச்சிகளையும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் துக்கத்தோடே வெளியே நிற்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தி இன்றே கர்த்தரண்டை திரும்புங்கள். இன்றைய நினைவிற்கு உபாகமம் 23:14. அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 37, 38 மற்றும் 39ஆம் அதிகாரங்கள். மாலை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற
காட்சிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.